பிரேமலதா அவர்கள் வந்து தன்னுடைய பசங்கள உள்ள கொண்டு வர பார்க்குறாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு எப்படி அவங்க கட்சிய வளர்க்க போறாங்க அப்படிங்கிறது வந்து அம்மாவுக்கு தன்னுடைய பசங்க மேல இருக்கக்கூடிய ஒரு பேரார்வத்த நான் மதிக்கிறேன். பட் அவங்க எப்படி நிக்க போறாங்க? இன்ஃபாக்ட் தமிழக வெற்றி கழகத்தில லோவஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு சில பேர் மாதிரி கூட உங்களால ஆர்டிகுலேட் பண்ணி பேச முடியல. வாசனுக்குமே அவருக்கு வயதாகிறது. அதுக்கு அடுத்து கட்சியோட தலைவர் யாரு? அவர் என்ன கொள்கைகளை முன்வைக்கப் போகிறார்கள்? விவசாயம்னு திரும்ப சொல்லப் போறீங்களா? நாங்கள் விவசாயிகளுக்கான கட்சின்னு. நாங்க பரம்பரை பரம்பரையாக பண்ணையாராக நாங்கள் விவசாயம் செய்து வந்து கொண்டிருந்தோம். அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது சொல்லப் போறீங்களா? இல்ல ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ பத்தி பேசப் போறீங்களா? நீங்க என்ன பண்ண போறீங்க? மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி எடுத்துக்கங்க. இதே ஒரு கணக்குல. ஒரு காலத்துல வந்து மேடைதோறும் அப்படி முழங்கியவர். இன்னைக்கு 0 வேல்யூ. அவருடைய பையன் அப்படியே கீழ வருது பாருங்க. அவருக்கு வந்து பேசத் தெரியல, அழத் தெரியுது. அவர் போய் நேரா அடுத்து விஜய பார்த்துட்டாரு. அட்லீஸ்ட் இங்க போய் சேர்ந்தோம்னாலாவது, ஏதோ 2 எம்எல்ஏனாலும் ஒருத்தனுக்காவது மினிஸ்ட்ரி வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. எங்க உங்களுடைய ஸ்கோப் எங்க இருக்கு? இதுக்கே வந்து ஒரு கட்டத்துல தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி பல கட்சிகள் வந்தாலும், அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு கட்டத்துல போதும் நிறுத்திங்க. எங்கள்ட்டயே ஒரு 25 கட்சி வந்துருங்க போதுங்க அப்படின்னு தான் சொல்லப் போறாங்க.